எல்லாமே வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியான பல்பு சரியான ஒஸ்ட்டு எதுவுமே கிடைக்கல. இப்போ என்னென்னா வந்து ஆர்டர் பண்ணாமல் போயிட்டோம். ஆர்டர் பண்ணியிருந்தால் கூட இருந்திருக்கலாம் போல். ஆர்டர் பண்ணாமல் போயிட்டு வந்து ஸ்டாக் எதுவுமே கிடையாது. ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு எங்கள் வீட்டில் கொடுக்குறாங்களாமா. என் பிறந்தநாள் அன்றைக்கி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியோட அட்டாச்மெண்ட் ஃபுல்லாக இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லி கிளம்புறேன். போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நம்பர் ஒட்டணும். ஏன்னா நம்பர் பிளேட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதாவது நேற்று தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோம் ஆர்டி ஆஃபீஸில். இன்றைக்கி வந்து நேற்று நைட்டே வந்துடுச்சு. இன்றைக்கி போய் நம்பர் ஒட்டணும். போய் நம்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாச்மெண்ட் ஷோரூமுக்கு போகலாம். முதல்ல ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம தம்ஸ் அப் எல்லாமே கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். கேமரா ரொம்ப தொல்லை கொடுத்துனே இருக்குது. சரி, அதை விடுங்க. இப்போ வந்து வீடியோ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ தான் வந்து வீடியோ உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த இதுலேயும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ தான் வந்து என்னோடய டெலிவரி வீடியோ எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. போக போக பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற கரெக்டாக வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கண்டினியூ பண்ணுறேன். ஒட்டிருங்க மேலே ஒட்டிருங்க. ஓகே, ஸ்டிக்கரிங் வேலைலாம் முடிஞ்சுது. இது வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டிக்கர் தான். பெர்மனெண்ட்டாக வந்து இப்போ போர்டு தருவாங்க. ஒரு 10-15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் பிளேட் போர்டே வந்து கவர்மெண்ட்டில் அடிச்சு தருவாங்க. இப்போ இருக்கிற எல்லா பைக்லையுமே அப்படி தான், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் வந்து நம்பர் இல்லாமல் இருக்க முடியாது. ஆல்ரெடி வந்து நான் 3 டைம் மாட்டிக்கிட்டேன். போலீஸ்கிட்ட மாட்டி அவங்கக்கிட்ட 1008 பதில் சொல்லி. அதனால் வந்து ஒரு சும்மா டெம்பரவரியாக வந்து இப்போதைக்கு போர்டு போட்டிருக்கேன். ஸ்டிக்கர் இந்த நம்பர் வந்து நான் காட்டுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து சும்மா நம்பர் அடித்தாவே அவன் யார் என்ன எல்லாமே வந்துடுது. ஸோ நான் வந்து நம்பர் காட்டுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா வந்து இப்போ ரோட்டில் நிறையா வண்டி போகுது. எல்லோரும் வந்து நம்பர் வெளியே தெரியுற மாதிரி தான் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ வந்து வீடியோவில் எனக்கு நம்பர் காட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் என்னென்னா இப்போ யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல நம்பர் வச்சுட்டு. எனக்கு நம்பர் இப்போ போட்டு பார்த்தா கூட ஓனர் பேர் தான் வரும். வண்டியோட ஓனர் யார் எல்லாமே அதுதான் வரும். வண்டியோட ஓனர் நான் கிடையாது, எங்கள் அண்ணன் தான். ஸோ என்னென்னா எனக்கு இதில் ஒரு விஷயம்னா இன்ஜின் நம்பரு எல்லாமே வந்து அதில் வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்பர் காட்டுவேனான்னு எனக்கு தெரியல. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். மேக்ஸிமம் இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர் காட்டியிருப்பேனா இல்லையான்ட்டு. அப்போ என்னோடய மைண்ட் செட் எப்படியோ அப்படி தான் வந்து நான் நம்பர் காட்டுவேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நேராக வந்து ஆக்சரி ஷோரூம் போகலாம். ஆக்சரி ஷோரூம் போயிட்டு வண்டியில் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். எனக்கு தெரியல, எங்கள் அண்ணன் தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். போனால் தான் தெரியும். எவ்வளோ ரேட்டு வரும்ல எதுவுமே சொல்லலை. போகலாம், என்னென்ன பண்ணலாம் நீயே அங்கேயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டான். போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். போனால் தான் தெரியும். ஓகே, இனிமேல் வந்து என்னோடய வீடியோ ஃபுல்லாகவுமே வந்து எவ்வளோ ராவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ராவாக கொடுக்குறேன். மியூசிக்கில் எதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டே. அப்போ தான் வந்து
நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மியூசிக் கட் பண்ணிவிட்டு எப்படி ஒரு மோட்டோ வ்ளாகிங் இருக்குமோ அப்படி கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, சும்மா ஒரு ட்ரை தான். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் போக போக. இனிமேல் அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்கள் சப்போர்ட்டுக்கு மறக்காமல் வந்து இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னோடய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் அதிகமாக நான் வந்து ஆக்டிவில் இருக்க மாட்டேன். ஸோ ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கலாம். ஃபேஸ்புக்கில் இது வரைக்கும் நான் பெருசாக அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆலில் போட்டு அழுத்திக்கங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் போயிட்டு, அதாவது ஆக்சரி ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பா இன்றைக்கி எவ்வளோ டிராஃபிக்கு! என்ன டே? ஐ திங்க் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். என் பிறந்தநாளுக்கே எனக்கு என்ன டேனே தெரில. ஐ திங்க் ஃப்ரைடே தான். ஃப்ரைடே அன்றைக்கி எதுக்கு இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏகப்பட்ட சிக்னலு, ஏகப்பட்ட டிராஃபிக்கு, நடுவில் ஏகப்பட்ட இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ வந்து ஆக்சரி ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்துட்டு என்னென்ன முடியுமோ முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இல்லாட்டி வந்து வெளியே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ ஸ்டாண்ட் போட்டு உள்ள வரேன். ஓகே, கடைசியாக வந்து ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் வந்து எதுவுமே வாங்கலை. ஏன்னா வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியான பல்பு, சரியான ஒஸ்ட்டு எதுவுமே கிடைக்கல. இப்போ என்னென்னா வந்து ஆர்டர் பண்ணாமல் போயிட்டோம். ஆர்டர் பண்ணியிருந்தால் கூட இருந்திருக்கலாம் போல். ஆர்டர் பண்ணாமல் போயிட்டு வந்து ஸ்டாக் எதுவுமே கிடையாது. ஸ்டாக் இல்லாதனால எதுவுமே வாங்க முடியல. ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா வந்து ஹெட்லாம்ப் க்ரில்லும் எக்ஸாஸ்ட்டும் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தான் போல். எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் க்ரில்லு கேட்டோம். க்ரில்லு வந்து ஸ்டாக் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுதான் இல்லையே வந்து கடைசியில் எக்ஸாஸ்ட்டாவது வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அவன் வந்து பஞ்சாப் ஆர்ட் ஷர்ட் சொல்லியிருந்தான். பஞ்சாப் ஆர்ட் ஷர்ட் போடுறதுக்கு போடாமே இருக்கலாம். ஏன்னா வந்து வண்டியோட மைலேஜ் எல்லாமே குறையும். ஸோ பொறுமையாக இருந்து கூட காசு ஏற்றி வச்சுட்டு கூட அக்ரோபி விக்கெட் வந்து ரெட்ரோவில் கூட வாங்கி போட்டுக்கலாம். ரேட் அதிகம் தான், பட் இருந்தாலும் வந்து கடைசியில் நம்ம அதையாவது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு சீப்பான ஒரு 2500 ஒரு 5000 இருக்கிற எக்ஸாஸ்ட் போடுறதுக்கு போடாமே இருக்கலாம். சரி, போனதுக்கு மனசு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக கீ செயின் டேக் மட்டும் கடைசியில் வாங்கிட்டு வந்தாச்சு. 60 rupees தான். சரி பரவாயில்ல, இதையாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. கிரில் செட் வந்து புதன்கிழமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை தான் வந்து நம்பர் பிளேட்டும் வருது. ஸோ ரெண்டையும் ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்றைக்கி டைம் எப்படியோ அதை அமையிறது தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டிப்பாக கிரில் செட் மாட்டுறது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸ்டே டியூன், என்ஜாய் யுவர் லைஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய்.